Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் ஜியோமெட்ரி. ஆங்கிள் பைசெக்டர் தியரம். அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன, அதை எப்படி வெரிஃபை பண்றது. நெக்ஸ்ட் கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன, அதை எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்றத இந்த வீடியோல வந்து டீடைலா வந்து பார்க்க போறோம். ஆங்கிள் பைசெக்டர் தியரம். அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the internal bisector of an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides containing the angle. So இதை எப்படி பிக்டோரியலா ரெப்ரசென்ட் பண்ணி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஸோ ஏபிசி அப்படின்னு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இது ஏ, இது பி, இது வந்து சி. இப்போ ஆங்கிள் ஏக்கு வந்து ஒரு இன்டர்னல் பைசெக்டார் வந்து டிரா பண்றேன். ஸோ இந்த பைசெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி, இது பிசி அப்படின்ற சைடை வந்து மீட் பண்ற பாயிண்ட் வந்து டி. சரிங்களா? இன்டர்னல் பைசெக்டார் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், அதாவது இந்த ஏடி அப்படின்ற லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏயை வந்து சரிசமமாக வந்து பிரிக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ இந்த ஆங்கிள் வந்து 1 அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் வந்து 1க்கு வந்து ஈக்குவல். இப்போ ஆங்கிள் ஏ டோட்டலாக வந்து 50 டிகிரியா வந்து இருந்துச்சுன்னா இந்த 1ன்ற ஆங்கிள் வந்து 25 டிகிரி, இந்த 1ன்ற ஆங்கிள் வந்து 25 டிகிரியா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிளுக்கு வந்து மீனிங். சரிங்களா? ஸோ இப்படி வந்து ஒரு லைன் வந்து இந்த ஆங்கிளை வந்து இப்படி வந்து பிரிச்சுச்சுன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இட் டிவைட்ஸ் தி ஆப்போசிட் சைட் இன்டர்னலி இன் தி ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் தி ஆங்கிள். அதாவது கண்டெய்னிங் தி ஆங்கிள் சைட்ஸ் வந்து என்னது, ஏபி பை ஏசி. ஏபி பை ஏசி வந்து எதுக்கு ஈக்குவலா வந்து இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பிடி பை டிசிக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது. அதாவது ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Q1 வந்து எடுத்து எழுதிக்கோங்க. Q1 என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசி அப்படின்னு வந்து ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஏடி இஸ் தி இன்டர்னல் பைசெக்டார். இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஸோ அதாவது இதுதான் வந்து ஏடி, இதுதான் வந்து இன்டர்னல் பைசெக்டார். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடி மீட்ஸ் பிசி அட் டி. இந்த ஏடி வந்து இந்த பிசியை மீட் பண்ற பாயிண்ட் வந்து என்னது, இந்த டின்ற பாயிண்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டு ப்ரூவ், என்ன ப்ரூவ் பண்ணணும், அதாவது ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம்னா, ஒரு லைன் வந்து நம்ம வந்து டிரா பண்ணணும். ஏபிக்கு பேரலா வந்து ஒரு லைன். ஸோ அது வந்து எப்படி வந்திருக்கும், இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது ஏபி அப்படின்ற லைனுக்கு வந்து இப்போ வந்து பேரலா வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த ஏடி இன்டர்னல் பைசெக்டார் வந்து இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இந்த பேரலல் லைன் வந்து மீட் பண்ற பாயிண்ட் வந்து இ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். இதை வந்து எப்படி வந்து எழுதணும், அதாவது draw a line parallel to AB at C. அதாவது C ல இருந்து ஒரு லைன் வந்து நம்ம வந்து டிரா பண்ணணும். அது வந்து parallel to AB வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்டெண்ட் ஏடி, அந்த இன்டர்னல் பைசெக்டார் வந்து இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் டு மீட் சி அட் இ. அந்த சி லைன் வந்து இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எங்க வந்து மீட் பண்ணுது, ஈன்ற பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ எப்படி வெரிஃபை பண்றது, ப்ரூஃப் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ப்ரூஃப் நம்பர் 1, ஆங்கிள் பிஏடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏசி இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இது வேற ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, ஆங்கிள் பைசெக்டார்னா என்ன அர்த்தம், இந்த ஆங்கிள் வந்து 1 வந்து இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் வந்து 1 அப்படின்னு வந்து எழுதியிருக்கோம்ல. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து எழுதியிருக்கோம். அதாவது பிஏடி இந்த ஆங்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், டிஏசிக்கு வந்து ஈக்குவல். அதாவது 1 இஸ் ஈக்குவல் டு 1. அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா வந்து நம்ம வந்து எழுதியிருக்கோம். சரிங்களா?
ஸோ இது வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ரீசன் வந்து என்னது, சின்ஸ் ஏடி இஸ் தி பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஸோ அதுதான் வந்து ரீசன். ஸோ செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிஏடி இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆங்கிள் டிஇசிக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இதை வந்து 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அதாவது என்ன வந்து சொல்லியிருக்கோன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு 2 பேரலல் லைன் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், குறுக்கு வெட்டு. இதுக்கு வந்து ஒரு குறுக்கு வெட்டா ஒரு நேர்கோடு வந்து போடுறேன். சரிங்களா? ஸோ அப்படின்னா இங்கே இருக்க ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவலாக வந்துருக்கும். இது 1ன்னு வந்து இருந்துச்சுன்னா இதுவும் வந்து ஆங்கிள் 1க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும், அதோட ஆல்டர்னேட் ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். அதாவது இதுவும் வந்து 1க்கு தான் வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ அந்த கான்செப்டை அப்ளை பண்ணிட்டு தான் இந்த செகண்ட் அப்படின்றது வந்து எழுதியிருக்கும். இங்கே வந்து பாருங்க பிஏடி. ஸோ இது வந்து பேரலல் லைனா, அதாவது ஏபி இதுக்கு வந்து பேரலா வந்து சிஇ வந்து இருக்கு. ஸோ ஏஇ வந்து ஒரு டிரான்ஸ்வர்சலா வந்து பிஹேவ் பண்ணுது. ஸோ அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவல். ஸோ இங்கேயும் வந்து 1 வந்து கிடைக்கும். இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட் ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவல். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு தான் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து எழுதியிருக்கோம். ரீசன் வந்து எப்படி வந்து எழுதுறது, அதாவது சிஇ இஸ் parallel to ஏபி. 2 parallel lines, அதாவது 2 parallel lines வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் வந்து கட் பண்ணும்போது கட் பை அ transversal line makes alternate angle equal. Alternate angles equal. சரிங்களா? ஸோ இப்போ வந்து from 1 and 2, இப்போ 1 and 2 வந்து கம்பேர் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் பிஏடி இருக்கு, இங்கேயும் வந்து ஆங்கிள் பிஏடி வந்து இருக்கு. ஸோ இதை ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ therefore from 1 and 2 angle DAC is equal to angle DEC. இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஆங்கிள் 1க்கு வந்து ஈக்குவலா? ஸோ ஆங்கிள் 1 அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து எங்க வந்திருக்கு, DAC அப்படின்றது வந்து எங்க வந்திருக்கு, இந்த ஆங்கிள். சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா வந்திருக்கான், டிஇசிக்கு வந்து ஈக்குவலா வந்திருக்கு. அதாவது இங்க உள்ள ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவலா வந்திருக்கு. ஸோ இங்கே 1னா இங்கேயும் வந்து 1 அப்படின்னு வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இன் ட்ரையாங்கிள் ஏசிஇ, இப்போ இந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிள் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா ஆங்கிள் CAE is equal to angle CEA. அதாவது இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுக்கும்போது இந்த 2 ஆங்கிளும் வந்து ஈக்குவலா வந்திருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் வந்து 2 ஆங்கிளும் வந்து ஈக்குவலா வந்து இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ therefore triangle ACE is isosceles. ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வந்து இருக்கும்போது என்ன அர்த்தம், சைட்ஸ் வந்து ஈக்குவலா வந்து இருக்குமா, அதாவது ஏசி வந்து சிஇக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். ஸோ therefore சைடு வந்து பாத்தீங்கன்னா ஏசி வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், சிஇ அப்படின்ற சைடுக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் சிடிஇ. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 2 ட்ரையாங்கிள் வந்து எடுக்க போகிறோம். ஒன்று வந்து ஏபிடி, சரிங்களா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஇடி. இது வந்து எங்கே வந்து இருக்கு, ஏபிடின்றது வந்து இந்த ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ இங்கே மார்க் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள். அதே மாதிரி சிஇடி இது வந்து இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்ததுலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்து தெரியுது, அதாவது ஆங்கிள் டிஏபின்றது வந்து இந்த ஆங்கிள் நம்பர் 1. இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், அதாவது இந்த ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவலா. ஸோ DAB is equal to angle DEC equal. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ADB, இந்த ஆங்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா வந்திருக்கு, இந்த ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? அதாவது ஆங்கிள் ADB is equal to angle CDE. ரீசன் வந்து என்னது, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். சரிங்களா? இதுக்கான ரீசன் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்ல வந்து 2 ஆங்கிள்
ஈக்குவல் அப்படின்னு வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore by AA similarity angle similarity படி இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து சிமிலரா, triangle ABD is similar to triangle CED. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ அதை வந்து எப்படி வந்து எழுதுறது, இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு வந்து தனியாக கூட ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ABD. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ட்ரா பண்ணணும், இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணணும். இங்கே வந்து D வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே E இருக்கணும், இங்கே வந்து C. சரிங்களா? ஸோ ஆங்கிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஈக்குவலாக வந்து இருக்கு. ஸோ சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக வந்து என்ன அர்த்தம், அதாவது AB by CE இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், BD by CDக்கு வந்து ஈக்குவல். நம்மளுக்கு வந்து இன்னொரு சைடு வந்து தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ இதை ரெண்டையும் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது AB by CE இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், BD by CD. இது வந்து by AA similarity. இதுதான் இதுக்கான ரீசன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா AC வந்து இதுக்கு வந்து ஈக்குவல், சிஇக்கு வந்து ஈக்குவலா. ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது CE அப்படின்ற இடத்துல வந்து என்ன வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், AC அப்படின்றது வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ ரீசன் நம்பர் 7, AB by AC is equal to BD by CD. ஸோ இதுதான் வந்து பாருங்க நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. சரிங்களா? அதாவது AB by AC வந்து BD by CDக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ இது வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ therefore it is proved. Converse of angle bisector theorem. இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, if a straight line through one vertex of a triangle divides the opposite side internally in the ratio of the other two sides, then the line bisects the angle internally at the vertex. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ABC. இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஒரு வெர்டெக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், அதாவது A அப்படின்ற வெர்டெக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இது வழியா வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா AD. இது டச் பண்ணுற சைடு வந்து BC. எந்த பாயிண்ட்ல வந்து டச் பண்ணுது, Dன்ற பாயிண்ட்ல வந்து டச் பண்ணுது. ஸோ இது வந்து எப்படி வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து டிவைட் பண்ணுதான், அதாவது BD by DC வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ் அப்படின்னா AB by AC. ஸோ இந்த ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணுச்சுன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த ஆங்கிளை வந்து சரிசமமாக வந்து பிரிக்குது. அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது BAD இந்த ஆங்கிள் வந்து 1 அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா DAC இந்த ஆங்கிள் வந்து 1க்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குற டீடைல்ஸ். இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ட்ரையாங்கிள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி. ஸோ இதுதான் அந்த ட்ரையாங்கிள். இப்போ ABC அப்படின்னு வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ AD வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து Q1 வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து எழுதிடலாம். Q1 ABC வந்து என்னது, இஸ் a triangle. நெக்ஸ்ட் வந்து AD வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிவைட்ஸ் BC such that. ஸோ எந்த மாதிரி வந்து இது வந்து டிவைட் பண்ணுது இந்த ஸ்ட்ரைட் லைன், அதாவது AB by AC is equal to BD by DC. இந்த ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணுது. ஸோ இது வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன வந்து ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் அதாவது AD அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஆங்கிளை வந்து பைசெக்ட் பண்ணுது. ஆங்கிள் ஏயை வந்து பைசெக்ட் பண்ணுது. எப்படி வந்து பைசெக்ட் பண்ணுது, that is angle 1 is equal to angle 2. angle 1 is equal to angle 2. அதாவது angle BAD is equal to angle DAC. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கு வந்து என்ன வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், draw CE parallel to DA. அதாவது இப்போ வந்து CE அப்படின்ற ஒரு லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க.
ஸோ இந்த மாதிரி இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ அதாவது ஏடி வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பேரலாக வந்து இருக்கணும் இந்த லைன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பிஏ வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த லைன் இதை அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பேரலல் லைனை வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து இ அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ட்ரா சிஇ parallel to டிஏ, இது வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்டெண்ட் பிஏ டு மீட் அட் இ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப். சரிங்களா? in triangle ABC, இப்போ ABC அப்படின்னு வந்து triangle வந்து எடுத்துக்கிட்டோம்னா let angle BAD is equal to 1. அதாவது BADன்றது வந்து என்னது, இதுதான் BAD இந்த triangle. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா angle A வந்து 1க்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து எழுதியிருக்கோம், அஷ்யூம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி and angle DAC is equal to angle 2. ஸோ இது வந்து ஆங்கிள் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ angle 1 angle 2 அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். ரீசன் வந்து அசம்ப்ஷன் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த angle 1 வந்து இந்த angle 2க்கு வந்து ஈக்குவல் அப்படின்றத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து 1. ஸோ பாயிண்ட் நம்பர் 2, ஆங்கிள் பிஏடி. இந்த பிஏடி அப்படின்ற ஆங்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஏஇசி அப்படின்ற ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவல், அதாவது ஆங்கிள் 1க்கு வந்து ஈக்குவல். ரீசன் வந்து என்னது, அதாவது இங்க வந்து பாருங்க பிஏடி, பிஏடின்றது வந்து இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் ஏ வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாம், ஏஇசிக்கு, அதாவது இதுக்கு வந்து ஈக்குவல். ஸோ ரீசன் வந்து என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இப்போ வந்து பாருங்க இது ரெண்டும் வந்து பேரலல் லைனு. இதை வந்து ஒரு லைன் வந்து இப்படி வந்து கட் பண்ணுது. கட் பண்ணும்போது இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவலா. ஸோ இது வந்து ஆங்கிள் 1னா இது வந்து ஆங்கிள் 1. ரீசன் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ அதுதான் நம்ம வந்து எடுத்து எழுத போறோம். அதாவது since DA is parallel to CE, corresponding angles are equal. ஸோ இங்கேயும் வந்து ஆங்கிள் வந்து 1 வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ பாயிண்ட் நம்பர் 3, ஆங்கிள் DAC is equal to angle ACE. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஆங்கிள் 2க்கு வந்து ஈக்குவல். அதாவது ரீசன் வந்து என்னது, since DA is parallel to CE, AC வந்து பார்த்தீங்கன்னா is a transversal. சரிங்களா? transversal, alternate angles are equal. இதுக்கான ரீசன் வந்து என்னது, alternate angles. DAC எங்க இருக்குன்னு வந்து பாருங்க, இதுதான் வந்து DAC. DACன்றது வந்து இந்த ஆங்கிள் 2. சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ACEக்கு வந்து ஈக்குவல், அதாவது இந்த ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவல். இது வந்து ஆங்கிள் 2க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க இது வந்து ரெண்டு பேரலல் லைனு. இதை வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் AC அப்படின்ற டிரான்ஸ்வர்சல் வந்து கட் பண்ணுது. டிரான்ஸ்வர்சல்னா குறுக்கு வெட்டு, ஒரு நேர்கோடு வந்து இந்த குறுக்குல வந்து வெட்டுது பார்த்தீங்களா? ஸோ வெட்டும் போது என்ன ஆகும், இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவல். ரீசன் வந்து ஆல்டர்னேட். ஆல்டர்னேட்னா இந்த சைடுக்கு ஆப்போசிட்ல வந்து இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து என்னது ரீசன், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது வந்து ஆங்கிள் 2னா இதுவும் வந்து ஆங்கிள் 2வா. ஸோ இதுதான் அதுக்கான டயக்ராம். சரிங்களா? ஸோ இதான் இந்த இதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ பாயிண்ட் 4, இப்போ நான் இந்த ஹோல் ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். BEC அப்படின்ற ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா AD வந்து எதுக்கு வந்து பேரலல், ECக்கு வந்து பேரலல். ஸோ நம்ம வந்து BPT தியரம் வந்து அப்ளை பண்ணலாமா? அதாவது இன் ட்ரையாங்கிள் BCE, AD is parallel to CE. So therefore BA, அதாவது இந்தது BA by AE, இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், BD by DCக்கு வந்து ஈக்குவலா. ரீசன் வந்து by BPT. சரிங்களா? அதாவது BA by AE is equal to BD by DC. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 5, இந்த பாயிண்ட் நம்பர் 5ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே எழுதணும் பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. AB by AC வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், BD by DCக்கு வந்து ஈக்குவல். ஸோ இது வந்து என்ன,
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். அது 1. ஸோ இப்போ வந்து 1 and 2 வந்து கம்பேர் பண்ணுங்க. ஃப்ரம் 1 and 2. 1 and 2 வந்து கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன வந்து தெரியும்? இங்க வந்து பாருங்க, BD by DC வந்து ரெண்டுலேயும் வந்து காமனா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்படின்னா இது ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணலாமா? அதாவது AB by AC. ஸோ AB by AC வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? AB by AEக்கு வந்து ஈக்குவல். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா AB வந்து கேன்சல் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது? அதாவது AC is equal to AE அப்படின்னு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ AC is equal to AE அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? ACன்றது வந்து என்னது? AC is equal to AE அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? ACன்றது வந்து இந்த சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள். சரிங்களா? AEன்றது வந்து இந்த சைடு. ஸோ இந்த ரெண்டு சைடு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவல்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம்? இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா, அதாவது ஆங்கிள் 1 வந்து ஆங்கிள் 2க்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து ஒரே ஆங்கிள் தான். ஸோ இந்த ரீசன் வந்து எப்படி எடுத்து எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். Since AC is equal to AE, அதாவது two sides of triangles are equal. ஈக்குவலா இருக்கிறதுனால triangle ACE is isosceles. Therefore, the sides containing the angles should be equal. சரிங்களா? ஸோ என்னது? ஆங்கிள் 1 வந்து ஆங்கிள் 2க்கு வந்து ஈக்குவல். ஸோ ஆங்கிள் 1 வந்து ஆங்கிள் 2க்கு வந்து ஈக்குவல்னா இங்கேயும் வந்து அது வந்து மாறுமா? ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அந்த ஆங்கிள் 1 and 2 வந்து அங்கே வந்து எழுதணும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? தட் இஸ் ஆங்கிள் BAD. ஸோ இங்கே வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து இப்போ வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆங்கிள் DAC. Therefore, ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? இந்த ஏடின்ற லைன் வந்து அந்த ஆங்கிளை வந்து சரிசமமாக பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ therefore AD bisects angle A. Hence proved. ஸோ இந்த மாதிரி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.